ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு செய்ய தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் முளைக்கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், தாளிக்க தேவையான கடலைப்பருப்பு, கடுகு, கொஞ்சம் தேங்காய் மேலே தூவுறதுக்காக, தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். கடாய் சுட்டுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அலசி வச்ச முளைக்கீரையை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரை எப்பவுமே நம்ம வீக்லி ஒரு டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். கீரை நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இதில் வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணி இதில் கலரிக்கலாம். கீரை இருக்கிற தண்ணியை நல்லா சுண்டிடுச்சு. கீரையை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், முளைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.